பிரைஸ் லார்ட். வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமான நாளாக, வெற்றியின் நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், சிறையிருப்பை எப்படி மாற்றுவது. சிறையிருப்பை எப்படி மாற்றுவது, அதை குறித்த ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை எப்படி சிறையிருப்பை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறையிருப்பை மாற்றின ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்ப்போம். யோபுவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவை போல கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லைன்னா சொல்லலாம். ஏன்னா யோபு தன்னுடைய மிகுதியான ஆஸ்திகளை, செல்வங்களை இழந்து விட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே ஆக்சிடெண்ட்டில் இழந்து விட்டார். எல்லாவற்றையும் இழந்து, தன் உடல் நலத்தையும் இழந்து, நோய்வாய்ப்பட்டு, தன் அழகான தோற்றத்தை கூட இழந்து, எல்லாவற்றையும் இழந்தவராய், தோல்வியாதி உடையவராய், சொறி உடையவராய் அப்படி இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைக்கு தள்ளப்பட்டவர் தான் இந்த யோபு. ஆனால் கடைசியில் கர்த்தருடைய கிருபையினால் பார்த்தீங்கன்னா, அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு, இன்ஃபேக்ட் 2 அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். அது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான காரணம், அப்படி அவர் பெற்றுக்கொண்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். குறிப்பாக தன்னை குற்றப்படுத்தினவர்களுக்காக, தன் மனதை, அந்த சூழ்நிலையிலே தன் மனதை காயப்படுத்தின தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபித்த போது தான் அந்த சிறையிருப்பு மாறினது. இரட்டத்தனையான பலன் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. யோபு 42 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை பார்ப்போம் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பார்த்தீங்களா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஸோ மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, வேண்டுதல் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன், நானே துன்பத்தில் தான் இருக்கேன், எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். இது கர்த்தரோட பிரின்சிபல். பாருங்கள், நம்ம ஒரு அடிக்கப்பட்ட ஒரு கீழான சூழ்நிலையில் இருக்கும்போது மற்றவர்கள் விடுவிக்கப்படும்படியாக மனதார ஜெபிப்போமானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்டு அவர்களை விடுவிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறார். நம் இழந்த எல்லாவற்றையும் 2 அவர் திருப்பி கொடுக்கிறார். இதுதான் ரகசியம் பாருங்கள். ஆகையினால உங்கள் நண்பர்களுக்காக, இன்ஃபேக்ட் உங்கள் மனதை கசப்பாக்கினவர்கள், உங்களை துன்பப்படுத்தினவர்கள் மனம் திரும்புவார்களானால் அவர்களை தேவன் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். ஜெபத்தோடு முடிப்போம். கர்த்தர் நல்லவர். நல்ல பிதாவே, துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள்லையும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது எங்கள் சிறையிருப்பு மாறுமே. ஆண்டவரே, 2 பலனை, இழந்த எல்லாவற்றையும் 2 நாங்கள் பெற்றுக்கொள்வோமே. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள இப்பொழுது இந்த காணொலியை பார்க்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சகோதரன் சகோதரிக்கு கர்த்தர் 2 பலனை, ரட்சிப்பை, வாழ்வை, சிறையிருப்பை மாற்றி விடுதலையை கர்த்தர் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.